இந்த வீடியோவில் ஏப்ரல் வீக் 4 2024 ஏப்ரல் 4th வீக் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வீக்கோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு என்னவா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். 21,890லேருந்து 21,850 இன்கேஸ் இந்த வீக்கில் வந்ததுன்னா ஒருத்தர் வந்து அங்கே பையிங் வந்து இனிஷியேட் பண்ணலாம். க்ளோசிங் பேசிஸ் ஸ்டாப் லாஸ் வந்து 21,775. நம்மளை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இதை பற்றி தெரியும். க்ளோசிங் பேசிஸ் ஸ்டாப் லாஸ்ன்றது இஸ் ஆல்வேஸ் ரிஸ்கி. நெக்ஸ்ட் டே ஏதாவது கேப் டவுன் ஆச்சுனாலும் இல்லை கேப் அப் ஆனாலும் பிரச்சனையாகும். அதனால் வந்து ஒரு ஹெட்ஜ் பண்ணி இந்த இடத்துல ட்ரேட் பண்ணிக்கோங்க. ரெசிஸ்டன்ஸு 22,420லேருந்து 450க்குள்ளே இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த இடத்துல வந்தது அப்படின்னா இங்கே வந்து நம்ம செல் பண்ணலாம். க்ளோசிங் பேசிஸ் ஸ்டாப் லாஸ் 22,515. ஸோ இதுவும் வந்து க்ளோசிங் பேசிஸ் ஸ்டாப் லாஸ்ன்றதால ஒரு ஹெட்ஜ் பண்ணிக்கிறது நல்லது. இதுதான் இந்த வீக்கோட லெவல்ஸு. இப்போ நம்ம இந்த வீக் அட்வான்ஸ் வியூ மார்க்கெட்டை எப்படி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து இந்த வீக்கோட ஃபுல் வீக் சார்ட்டு. இது வந்து 19th ஃப்ரைடே வந்து ஃபுல்லாக மார்க்கெட் கண்டினியூஸாக வந்து ஒரு ஷார்ப் அப் மூவ், ஃபஸ்ட்டு ஒரு டவுன் வந்ததுக்கப்புறம் ஷார்ப் அப் மூவ் இருக்கும்னு கொடுத்துருந்தோம். மார்க்கெட் பார்த்திங்கன்னா அந்த லோவிலேருந்து ஒரு 400 பாயிண்ட்ஸ் ரிகவர் இருந்திருக்கும். வி மேட் ஹியூஜ் ப்ராஃபிட்டு இந்த இடத்துல ஃப்ரைடே அன்னைக்கு. இது வந்து மண்டே 22nd ஏப்ரல் ஒரு செல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும் பாருங்கள். இங்கே வந்து பையிங் எதுவும் எடுக்க வேணாம். இன்கேஸ் ஒரு செல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்கள் டெக்னிக்கல் பேராமீட்டர்ஸில் ஏதாவது இருந்ததுன்னா யூ கேன் கோ ஃபார் செல்லிங். இதுதான் எங்களுடைய ட்ரேடிங் பிளானாக இருக்கும். அதே மாதிரி 23rd இன்கேஸ் ஃபஸ்ட்டு ஒரு மேலே இருந்ததுன்னா செகண்ட் ஹாஃப் வந்து கீழே வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இன்கேஸ் ஃபஸ்ட் ஹாஃப் மேலே இருக்கும் போது ஒரு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் செல் பண்ணலாம். 24th ஒன்லி பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பாருங்கள். எந்த செல்லிங்குமே பார்க்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் எங்கெங்கெல்லாம் பை இருக்கோ என்ன டிப்பு கிடச்சாலும் அங்கே பை வர மாதிரி பாருங்கள். இதுவும் ஏதாவது ஒரு டெக்னிக்கல் கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். 25th ஒரு மாதிரி ஒரு ட்ரிக்கி டே. இது வந்து இந்த ஃபஸ்ட்டு இதை கிளியராக பார்த்துக்கோங்க. மேபி இது ஒரு 15 minutes or 30 minutes ஒரு 9:45 அந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் இன்கேஸ் கேப் அப் ஆகி கொஞ்சம் மேலே சஸ்டெயின் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா அங்கேருந்து ரிவர்சல் வர்றதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. இதை செக் பண்ணிக்கோங்க. இது வந்து ஈவன் இன்வர்ஷன் ஷார்ட் இதில் காமிக்கல, பட் இன்வர்ஷன்ஸும் பார்த்துக்கோங்க. இன்கேஸ் மார்க்கெட் நல்லா கீழே இருக்குது, ஒரு 9:45 வரைக்கும் கீழே இருக்குன்னா அதுக்கப்புறம் ஏதாவது ரிவர்சல் வந்துன்னா ரிவர்சல் பார்க்கலாம். பட் நான் இதில் கொடுத்துருக்கிறது வந்து இன்கேஸ் மேலே இருந்ததுன்னா அதுக்கப்புறம் கீழே இருக்கும்னு கொடுத்துருக்கேன். பட் இந்த ஒரு டே மட்டும் அந்த ஒரு ட்ரிக்கி டே இது. அந்த ஃபஸ்ட்டு ஒரு 15-30 minutes வாட்ச் பண்ணிங்கன்னா எந்த சைடு போதோ அதுக்கு ரிவர்சல் ஏதாவது சிக்னல் கிடச்சதுன்னா ரிவர்சல் எடுக்கலாம். இதுதான் எங்களோட இந்த வீக் பிளானு. ஃபஸ்ட்டு டேவே ஒரு நல்ல ப்ராஃபிட் ஃப்ரைடே கிடச்சிது. பட் அடுத்தடுத்த நாளும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. மண்டேலேருந்தே சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இது வந்து ஒரு இமேஜினரி சார்ட்டு இப்படி தான் போகும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கோம். இதை ஃபாலோ பண்ணுறவங்க ஏதாவது ஒரு சின்ன டெக்னிக்கல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. சின்ன ஸ்டாப் லாஸ் போட்டு பண்ணுங்கள். ரொம்ப பேராசைப்படாதீங்க. இந்த ஒரு சார்ட்டை வச்சு ஒரு 18 lakh rupees ஏர்ன் பண்ணவரும் இருக்கார் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸு. பட் நீங்கள் என்னென்னா அதை ஒரு பெரிய இதுவாக பார்க்காம உங்களுக்கு என்ன சான்ஸ் கிடைக்குது, இந்த சார்ட்டை நம்ம பார்த்துருக்கோம், இதுலேருந்து நம்ம எப்படி கேஷ் பண்ணணுன்றதை மட்டும் பாருங்கள். ரொம்ப பேராசைப்பட்டு கண்ணாமண்ணான்னு இது பண்ணாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு சின்ன ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா இது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 4 நாள் இது வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருக்குறேன். ஸோ எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இதோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாமே உங்களை தான் சேரும். நாங்கள் வந்து இதுக்கு செப்பரேட் இது வச்சுருக்குறோம் பெராமீட்டர். அந்த பெராமீட்டரில் கரெக்டாக அந்த டெக்னிக்கல் படி எங்களுக்கு இப்போ மண்டே செல்லுனா எங்களுக்கு செல் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் தான் செல் போகும். இன்கேஸ் மார்க்கெட் இன்வெர்ஷன் ஆகி பை ஆச்சுன்னா அன்றைக்கி மேபி ட்ரேடிங் இருக்காது. ஸோ இதுதான் இந்த வீக்கோட வியூ. ரொம்ப நாள் கழித்து இதை கொடுத்துருக்குறேன். ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். திரும்ப இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.